கர்த்தர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் இந்த வனாந்திரத்துல நேர்த்தியை நடத்தி வந்தார். அவர்கள் மோசே கானான் தேசத்தை பார்த்தான், ஆனால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20 மற்றும் 24 இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது மோசே மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்ட அந்த அவிசுவாசம் மற்றும் கீழ்ப்படியாமை, இந்த 2 குணாதிசயமும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இழக்க செய்தது. இன்றும் கர்த்தர் நமக்கு பரம கானானாகிய பரலோகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசமும் அவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். யாக்கோபு 2:20 வாசிக்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கும். இந்த நம்முடைய விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்கிறதா அல்லது செத்த விசுவாசமா இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்க. பரம கானானை இழக்காதபடிக்கு அதற்காக முயற்சி எடுங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் தேவையான கிருபைகளை கொடுத்து நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். காட் பிளஸ்.